பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய அந்த நல்வார்த்தையிலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஆறுதல் உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க உங்க வாழ்க்கையில துயரப்படும்படியாய், கண்ணீர் விடும்படியாய், போராட்டங்களை சந்திக்கும்படியாய், வேதனைகளின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, உங்களுடைய வியாதிகளின் மத்தியில எதை குறிச்சு நீங்க துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்க எதிர்காலத்தை குறிச்சு நீங்க துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அது எந்த சூழல்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை மனமுடிவு பண்ணிட்டாங்களா, அல்லது நீங்க உங்களை மனம் வேதனைப்படும்படியா பேசிட்டாங்களா? இப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய ஆறுதல் உங்க மேல கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகளை அவரிடத்துல விட்டு விடுங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறேன். நிறைய நேரங்கள்ல நான் இது மாதிரி ஒரு சூழல்ல கடந்து போகும் பொழுதெல்லாம், இந்த மனுஷங்கள்லாம் இப்படி பேசுறாங்களே, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது நான் நினைக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவருடைய வார்த்தை என்னை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிறத நான் பார்க்கிறேன். அதே போல இன்னைக்கும் ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க துயரப்படுகிற நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா தேவன், நான் உன்னை கம்ஃபோர்ட் பண்ண போறேன், உனக்கு ஆறுதலை செலுத்த போறேன், நீ சந்தோஷமா இருக்க போற, நீ எதிர்பாருங்க. இன்னைக்கு தேவ ஆவியானுடைய கரம் உங்க மேல கடந்து வருகிறத பார்க்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்க மேல இறங்கி வருகிறத பார்க்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். உங்களோடு வழக்காடுகிறவரோடு அவர் வழக்காடுவார். உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவரோடு அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை அனுப்புறாரு, நீங்க பாக்கியவான்கள், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு பெரிய ஆறுதல் உங்களை இறுதியை நிரப்ப போகிறது. ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகிறது. தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த அற்புதங்களை செய்யும் பொழுது, அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லணும். அந்த நன்றி தான் தேவனுக்கு முன்பாக ஒரு பிரீதியா இருக்க போகிறது. அல்லேலூயா. நீங்க நம்பிக்கையோட இருங்க. உங்க துயரமெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, இந்த அருமையான இந்த நாளிலுமாய் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாள்ல அப்பா, எவ்வளவு பாடுகள் மத்தியில, வேதனையின் மத்தியில, நிந்தைகள் மத்தியில, கண்ணீரின் பாதையில, ஒதுக்கப்பட்ட நிலையில, புறக்கணிக்கப்பட்ட நிலையில மனமுடைந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு ஆறுதலை தருவீரா? இந்த நாள்ல பிள்ளைகள் எதை குறித்து கவலைப்படுகிறார்களோ, இதோ நீங்க சொன்ன அந்த வார்த்தையில நாங்க நினைக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைப்பீங்க, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமான் தள்ளாட ஒருபோதும் விடமாட்டார் என்று சொன்ன வார்த்தைகளின் படியாக இந்த நாள்ல அவங்களை தேற்றுவீராக. தகப்பனே, இதோ துயரப்படுகிற, வேதனைப்படுகிற, கண்ணீரோடு இருக்கிற அவங்க வாழ்க்கையில் நம்முடைய ஆறுதலை அனுப்புவீராக, தேறுதலை அனுப்புவீராக. அப்பா, மனம் கடினமா இருக்கக்கூடிய அந்த இருதயங்கள் இப்பொழுதே சுகப்படும்படியாய், பலப்படும்படியாய், உங்க கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்து இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you everyone.